மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதவங்கள விட வெளியில் சொல்லாமல் அழுதவங்க தான் அதிகம். சில விஷயத்த ஆராயாதீங்க, மன நிம்மதி உங்களை விட்டு நீங்கிடும். தேடினது கிடைக்காதான்னு ஆசை, ஆசை நிறைவேறாதான்னு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம், ஏமாற்றம் தந்த வலி, வலியை சுமந்தபடி வாழுற மனசு. இதில் எங்கே இருந்து நிம்மதி வரப்போகுது? காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு சந்தோஷத்தை ஒளிச்சு வச்சிருக்கும். அதனால் காலம் கணீர வர காத்துருங்க. உண்மையாக பழகுறவங்க வெறுக்கப்படுறாங்க, பொய்யா நடிக்கிறவங்க போற்றப்படுறாங்க. நம்ம தேடி தேடி போகிறதால தான் சில உறவுகளுக்கு நம்மளோட அருமை புரியறதில்ல. அதனால் எல்லார்கிட்டையுமே அளவோட பழகிக்கலாம். உணர்வுகளை புரிஞ்சுக்காத உறவுகள் கிட்ட எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது குப்பை மாதிரி தான் பார்க்கப்படும். சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிற உறவுகள் விஷமாக இருக்கிறதையும் இல்லைன்னா பேசமாக இருக்கிறதையும் உணர்த்தி விடுறாங்க. திரும்பி பார்க்க வைக்கிற முகம் எல்லோருக்குமே இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கிற குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்டவங்கள கை விட்டுறாதீங்க. பழகுன உறவுகள் கிட்ட வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி அவங்க கூட வாழ்ந்த நாட்களையும் அதில் சிறந்த நாட்களையும் எண்ணி பாருங்க. அதை நினைக்கும் போது கண்டிப்பாக கவலை வரும். உண்மையான உறவுகள் வதந்திகளை நம்புவாங்க, உண்மையான உறவுகள் உண்மையை மட்டும்தான் நம்புவாங்க. அதாவது உண்மை இருக்கிற உங்களை மட்டும் நம்புவாங்க. எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வலிகள், சில காயங்கள் மனசை விட்டு மறைஞ்சு போகிறதே இல்லை. குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இல்லைன்னா மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்துவாங்க. வருடங்கள் 1000 ஆனா கூட மனசில் பட்ட காயங்கள் ஆயுள் வரைக்குமே ஆறுறதில்ல. விலகி போகிற யாரையுமே வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க. காசுக்கு பிச்சை எடுக்கலாம், ஆனால் அன்புக்கு பிச்சை எடுத்தா அது கேவலம். தொடக்கத்தில் தெரிஞ்சு கொள்ளாத அனைத்தையுமே பழக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே விலகி நின்னாலும் அது உங்களை தேடி வரும். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏமாற்றதை விட தோற்று போகிறது தான் மரியாதைக்குரிய ஒரு விஷயம். நம்ம பாசம் வச்ச ஒரு சிலர்கிட்ட மட்டும். இந்த மாதிரி பல சுச்சுவேஷனை கடந்து தான் வாழ்க்கையில் எல்லாருமே வந்திருப்போம். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. மனசில் உள்ள